Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இளைஞர்கள் பெரிய நம்பிக்கையோடு நிறைய பேர் ஜூன் 5ஆம் தேதி நான் உங்களுக்கு ஒரு அறைகூவல் விடுத்தேன். வி தி லீடர்ஸ் இயக்கத்தில் நீங்கள் எல்லாம் சேரணும், ஒரு நல்ல ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்குவோம், அதிலிருந்து அரசியல் கட்சியை உருவாக்குவோம். இன்னைக்கு 18 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் சொந்தமாக வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த இயக்கத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. அதனால் நான் எல்லோருக்கும் மனமாற என்னுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் ஒரு அலைபேசி எடுத்து யாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த இயக்கத்தில் வந்து சேருங்கன்னு நான் யாருக்கிட்டையுமே சொல்லிங்க. இதற்கு முன்பு நான் சார்ந்திருந்த கட்சி அவங்களுக்கும் யாருக்கும் நான் ஃபோன் பண்ணல. தலைவரோ தொண்டரோ யாருக்கும் நான் சொல்லணும். நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க, நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்முடைய சொந்தங்கள் யாருக்குமே நான் சொல்ல. காரணம் என்னன்னாங்க, ஒரு இயக்கமாக, மக்கள் இயக்கமாக நாம் அதை முன்னெடுக்கும் பொழுது தானாக நாம் எல்லோரும் இணைந்து எந்த ஈகோ இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், ஒரு கல்ட் இல்லாமல் எல்லோரும் அதை முன்னாடி எடுத்துகிட்டு போகும் பொழுது மட்டும்தான் அந்த இயக்கம் உண்மையான மக்கள் இயக்கமாக மாறும். அதனால தான் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து நானும் கிட்டத்தட்ட இத்தனை நாள் பேசாமல் இருந்த பத்திரிகை நண்பர்களை சந்திக்கலை, எங்கேயும் பேசலை. அவர்களாக மக்களாக வந்து இணையும் பொழுது எல்லாம் வரட்டும். அதுவும் நம்முடைய நாட்டில் முதலாக ஒரு ஓடிபி பேஸ்ட் மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது நாம் ரெஜிஸ்டர் ஆகணும், மெம்பர் ஆகணும், நாம் இதில் இணையணும் அப்படின்னா கூட அது ஒரு ப்ராசஸ். வெப்சைட்டுக்கு போகணும், ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணணும், பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணணும், சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், நாம் எல்லாம் ஒன்றா இணையணும். நிறைய பேர் கேட்டாங்கன்னா, இந்த மிஸ்டு கால் மெம்பர்ஷிப் நம்ம கொடுக்கலாமே, மிஸ்டு கால் மெம்பர்ஷிப்பில் மக்கள் வருவாங்களே. நான் சொன்னது ஆமாம், எல்லா சொந்தங்களும் நமக்கு வேணும், மிஸ்டு கால் மூலமாக இணையணும். ஆனால் நம்ம இன்னைக்கு இயக்கமாக இருக்கும் பொழுது மக்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க இணையும் பொழுது அவங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் யார், அவங்களுடைய விருப்பம் என்ன, உள்ளாட்சி தேர்தல் எப்படி பார்க்குறாங்க, அவங்க போட்டியிட விரும்புகிறாங்களா, இல்லை வாலண்டியராக ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா. அதனால தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நம்முடைய வி தி லீடர்ஸ் இந்த இயக்கத்தில், மூமெண்ட்டில் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் நான் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடணும், லட்சக்கணக்கான நண்பர்கள் நான் போட்டியிடலை. நான் ஒரு சாதாரண ஒரு வாலண்டியராக இருந்து இந்த இயக்கத்தை முன்னாடி எடுத்துகிட்டு போய் அது அரசியல் கட்சியாக மாறும் பொழுதும் நான் அங்கிருந்து மக்களுக்கு நல்ல அரசியலை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக சரியான பாதையில் தான் நம்முடைய வி தி லீடர்ஸ் போயிட்டு இருக்கு. அற்புதமான மனிதர்கள் இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கிறோம். இன்னும் நிறைய நமக்கு சொந்தங்கள் வரப்போகிறாங்க, நம்மளை பார்க்க போகிறாங்க. இன்னும் நம்ம ஆக்டிவிட்டீஸ் பெருசாக ஆரம்பிக்கலை. வி தி லீடர்ஸ் ஒரு இயக்கமாக ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம இந்த மூமெண்ட், பொலிட்டிக்கல் மூமெண்ட், சேஞ்ச் மூமெண்ட் ஆரம்பித்த பிறகு இதனுடைய ஆக்டிவிட்டி வேற தன்மைக்கு போகுது. அதையும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஜூலை மாதத்திலிருந்து மக்கள் பார்க்க போகிறாங்க. ஆனால் பெரும் நம்பிக்கையோடு, ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு, பெரிய கனவுகளோடு, நிச்சயமாக இந்த இயக்கம் பொய் சொல்லாது, நம்மை தவறான வழியிலே அழைத்து செல்லாது என்கின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் நான் இங்கே நிற்கிறேன்னாங்க, இது நான் வாழ்ந்த இடம், இங்கே தான் நான் வாழ்ந்த இடம். இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையை கழித்தேன். என்னோட தோட்டம், அப்பா அம்மா விவசாயம் பார்த்து என்னை படிக்க வச்சு என்னை வளர்த்தின இடம். இந்த இடத்துல தான் நான் எப்பவுமே தூங்குவேன். ஒரு தோட்டத்துக்கு ஒரு களம் இருக்கும், இதுதான் நம்முடைய களம். இந்த களத்தில் பெரும்பாலுமே நம்மை பொறுத்தவரை புகையில முக்கியமான பொருட்கள் என்ன விளைவிக்கிறோமோ அதை கொண்டு வந்து இந்த களத்தில் போடுவோம். எல்லா தோட்டத்துக்குமே ஒரு களம் இருக்கும். இந்த காலத்தில் களம் காணாமல் போயிட்டு இருக்கு, ஒரு பெரிய களம். அப்போ என்னை பொறுத்தவரை இந்த களம் தான் எனக்கு பெட்ரூம். ஸோ தோட்டத்து வேலையெல்லாம் செஞ்சுருப்போம். நான் சொல்கிறது, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மாடெல்லாம் இங்கே கட்டியிருப்போம், மாடுகள்லாம் இங்கே இருக்கும், ஆடுகள் இங்கே இருக்கும். எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல ஆட்டுப்பட்டி இருக்கும். இந்த இடத்துல நான் வழக்கமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துல தான் என்னுடைய கட்டில் எப்பொழுதுமே இருக்கும். சாயந்தரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளூருக்குள்ளே, இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கோம், கிராமத்துக்குள்ளே நமக்கு ஒரு வீடு இருந்தாலும் கூட அதிகமாக வசிப்பது தோட்டத்தில். ஹோம்ஒர்க்கெல்லாம் இங்கே உட்காந்து பண்ணுவேன், இங்கே தான் ஹோம்ஒர்க்கெலாம் எழுதுவேன். என் சைக்கிள் இங்கே தான் நிற்கும். ஏன்னா சைக்கிளில் 2-3 ஆண்டுகள் சைக்கிளில் போய் ஸ்கூலுக்கு பஸ் பிடிச்சி போவேன். சில காலம் ஹாஸ்டலில் இருந்தேன். அந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணி 9:30 மணிக்கு இந்த கட்டில் போட்டு இந்த இடத்துல கைத்து கட்டல் போட்டு தூங்கும் பொழுது அதில் கிடைத்த ஒரு ஆனந்தம், அதில் கிடைச்ச ஒரு சந்தோஷம், ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணம். அதன் பிறகு ஹாஸ்டலுக்கெல்லாம் போன பிறகும் கூட லீவ் வரும்போதெல்லாம் இதான் நம்ம ஒரு ஆடு மாட்டு சத்தத்தோடு வாழ்ந்த இடம். எல்லோருக்கும் நான் கேட்குற முதல் கேள்வி, ஏன் நீங்கள் அரசியலுக்கு வரணும்? ஒரு மொமெண்ட் இருக்கும் வாழ்க்கையில், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்பார்க் நம்மக்கிட்ட சொல்லும், நம்ம சர்வீஸ்க்கு வரணும்,
அல்லது பாலிடிக்ஸுக்கு போகணும், அல்லது சிவில் சர்வீஸாக இருக்கணும், அல்லது என்ஜிஓ நடத்தணும், அல்லது மக்களுக்காக பணி செய்யணும். அது மாதிரி என்னோட மொமெண்ட் என்ன, அண்ணாமலை என்கின்ற தனி நபர் என்னுடைய மொமெண்ட் என்னன்னா, த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப். ஒரு கிராமத்தில், ஒரு வில்லேஜில் நம்ம வாழும் பொழுது எவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, இந்த கஷ்டம் மற்றவங்களுக்கு வரக்கூடாது. நம்மகிட்ட நிலம் இருக்கு, விவசாயம் பண்றோம். எத்தனையோ நிலமில்லாத மனிதர்கள் இன்னைக்கு விவசாயம் பண்றாங்க, கூலி தொழிலாளர்களா இருக்கிறாங்க. சாதாரண ஒரு 10க்கு 10 வீட்டில் குழந்தைகள் படிச்சுட்டு இன்னைக்கு பெரிய ஆட்களாக வர்றாங்க. அந்த மாதிரி கஷ்டம் இல்லை என்றாலும் கூட எனக்கே உரித்தான ஒரு கஷ்டம். விவசாயத்தை நம்பி மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை. ஆடு மாடு, குட்டி, பால் விற்கிறது, குட்டி விற்கிறது. இங்கே வரக்கூடிய முருங்கை முதல்ல ஒரு காலத்தில் இது ஃபுல்லாக முருங்கை மரமாக இருக்கும். அந்த முருங்கையிலிருந்து வரக்கூடிய வருமானம் அதெல்லாம் நம்மளைய படிக்க வச்சது, சில இடத்துக்கு கொண்டு போச்சுங்க. அப்போ அந்த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப் எவ்வளோ கஷ்டம். முருங்கை மரம் காய்க்கல பிரச்சனை, ஆடு குட்டி போடும் பொழுது குட்டி இறந்துருச்சு, நம்ம 5000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய குட்டி இறந்து போச்சுன்னா எதுவுமே வராது. ஒரு குட்டி லாஸ் ஆனால் கூட, இறந்தாலும் கூட அந்த குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய லாஸ். ஒரு மாடு கண்ணு போட்டு, எனக்கு தெரியும், ஒரு மாடோ கண்ணோ இறந்துட்டா ஊரில் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இங்கே வருவாங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இங்கே வருவாங்க. எல்லாம் வந்து ஒரு துக்க வீட்டில் செய்தி விசாரிக்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன். நம்ம தோட்டத்தில் மாடு இறந்து போச்சுன்னா எல்லாரும் வருவாங்க. ஏன்னா மாடை பொறுத்தவரை நம்முடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கும். ஒரு மாடு இறந்தாலோ, மாடோட கண்ணு இறந்தாலோ, ஒரு குடும்பத்தில் ஒரு பெரியவங்க இறந்த மாதிரி ஊர் ஜனம் எல்லாம் வந்து, மாடு இறந்து போச்சுங்களா, உடம்பு சரியில்லாமல் படுத்துதுங்களா, மாடுக்கு என்னாச்சுங்க, வயிறு உப்பிருச்சுங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அதையெல்லாம் பார்த்து வளர்ந்த மனிதன் நான். கிராமத்தில் நம்ம தோட்டம் பார்த்தீங்கன்னா பக்கத்து தோட்டத்துக்கு நீங்கள் சத்தம் போட்டால் கூட பக்கத்து தோட்டத்துக்கு கேட்காது. எங்கேருந்து நான் சத்தம் போட்டு கூச்சல் போட்டால் கூட பின்னாடி இருக்கிற வீட்டுக்கோ, இந்த பக்கம் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கோ, இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தோட்டத்துக்கோ கேட்க வாய்ப்பில்லை. ஒரு அமைதியான, தனியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பப்ளிக் சர்வீசஸ், ஒரு அரசு நம்மோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீசஸ். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிரைமரி பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூடிட்டு வர்றாங்க. ஊத்துப்பட்டியில் வழக்கமாக போலிங் பூத் இருக்கக்கூடிய பள்ளி மூடப்படுகிறது. தொட்டம்பட்டியில் கஷ்டப்பட்டு எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளியும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் மூடியாச்சு. ஸோ இன்னைக்கு கிராமப்புறத்திலிருந்து ஒரு குழந்தை இந்த இடத்துல தங்குனா அந்த குழந்தைக்கு கல்வி என்பது இன்னைக்கு வாய்ப்பே இல்லை. நகர்ப்புறத்துக்கு எல்லாம் நகர்ந்தாச்சு, மாறியாச்சு. ஸோ இந்த மொத்த பார்வை, இங்கிருந்து ஒரு இன்ஜினியரிங் படித்தோம், அதன் பிறகு MBA படித்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிடுச்சு. நம்ம கார்ப்பரேட் லைஃப் வேண்டாம், நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டும், அதில் நாம் சர்வீஸ் பண்ணணும், அதில் 4 பேர்த்துக்கு உதவி செய்யணும், 4 பேர்த்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் மூமெண்ட், ஒரு பப்ளிக் சர்வீஸ் மூமெண்ட். ஏன் நாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம், இதே மண், இந்த இடத்துல இருந்து தான் அந்த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப், வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற ஒரு டஃப்னஸ்ல இருந்து தான். அதுவும் நான் இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. என்னுடைய தோட்டம், எங்களுடைய தோட்டம் பரமத்தி பிளாக்ல இருக்கும். சின்னத்தாராவரம் பக்கத்தில் தொட்டம்பட்டிங்கிற ஒரு சின்ன ஊர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகப்படியான வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதி. வெள்ளூரில் எவ்வளவு வெப்பம் இருக்குமோ, சில நேரத்தில் திருத்தணியில் எவ்வளோ வெப்பம் இருக்குமோ அதே வெப்பம் இங்கே இருக்கும். 2024 மே மாதத்தில் 43.4 டிகிரி, 43.4 டிகிரி. யோசிச்சு பாருங்க. இது வந்து சவுதி அரேபியாவில், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஹீட்டு இன்னைக்கு இந்த இடத்துல 43.4 டிகிரி 2024 மேலே ரெக்கார்ட் ஆச்சு. இந்த வருஷம் மே 2026, இந்த வருஷம் மே 41.5 டிகிரி. ஸோ மக்கள் இதில் வசிக்கிறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க, ஆடு மாடுகள் கொண்டு வர்றாங்க. இத்தனை பிரச்சனைகளோடு வயதானவர்கள் இந்த ஊரில் வசிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் இருக்குது, நம்முடைய ஊரில் இருக்குது. இல்லை பிரச்சனை என்னங்க, வறட்சி பகுதி. இங்கே இருக்கக்கூடிய இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல்னு நம்ம சொல்லுவோம், வெங்கச்சாங்கல், சுண்ணாம்புக்கல். ஸோ இது வந்து மலையை ஜென்ரலாக உறிஞ்சாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏகப்பட்ட ஹீட்டு, கிரீன்ஸ் எல்லாமே, கிரீன் என்விரான்மெண்ட் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு போகுது. வேலிகள் எல்லாம் காணாமல் போகுது. இன்னைக்கு உயிர் வேலிகள் நம்ம போடுறது கிடையாது, கம்பி வேலி போடுறோம். அப்படி இருக்கும் பொழுது மொத்த வெப்பம் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஆல்மோஸ்ட் விவசாயம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இதில் என்னோட அப்பா அம்மா எல்லாருமே எனக்கு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தது, எப்படியாச்சும் படித்து தப்பிச்சு போயிரு, எப்படியாச்சும் படித்து இந்த ஊரை விட்டு போயிரு, எப்படியாச்சும் படித்து தோட்டத்தை விட்டு போயிரு, எப்படியாச்சும் படித்து விவசாயத்துலேருந்து தப்பிச்சு வெளியே போயிரு. ஆனால் எல்லா பக்கம் சுற்றி அடிச்சுட்டு நான் ஃபைனலாக வந்தது இங்கே தான். 2020 என்னுடைய பதவி போலீஸ் சர்வீஸில் வேண்டான்னு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பெரும் முயற்சி எடுத்தேன். விவசாயம் செய்யணும்னு பெரும் முயற்சி. தண்ணி இல்லை, 3-4 போர் போட்டு எல்லா போரும் ஒன்றொன்னா பொக்காமல், தண்ணி இல்லாமல் முயற்சி எடுத்து தோட்டமெல்லாம் எப்படி பண்ணலான்னு ஒரு பெரிய கனவுகளோடு இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும், ஆட்டுப்பண்ணை கொண்டு வரணும்னு பண்ணி இன்றைக்கி அந்த ஆட்டுப்பண்ணை போயிட்டுருக்கு. இருந்தும் நான் நினைச்ச அளவுக்கு ஒரு ஸ்கேல் இல்லை இங்கே செய்ய முடியாத காரணம், இங்கே இருக்கக்கூடிய தன்மை, சாயிலினுடைய ஃபர்டிலிட்டி தன்மை,
குறிப்பாக மழை வரத்து, ஹீட். இன்னைக்கு கரூரில் மட்டும் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் மட்டுமே தமிழ்நாடு முழுவதுமே ஒரு லேண்டை நம்ம கல்டிவேட் பண்ண முடியும், ஒரு லேண்டை நாம சாகுபடி பண்ண முடியும், ஒரு லேண்டில் ஒரு பயிர் செய்ய முடியும். ஆனால் அதில் நம்ம பயிர் செய்யலை அப்படின்னா அதை கல்ச்சரல் லேண்ட் அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு அந்த பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதான் அரசனுடைய கிளாசிஃபிகேஷன், கல்ச்சரல் லேண்ட் அப்படிங்கிறாங்க. கல்ச்சரபிள் லேண்ட். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 8.8 லட்சம் ஏக்கர் நிலம் கல்ச்சரபிள் லேண்ட். அதாவது 8.8 லட்சம் ஏக்கர் நிலத்தில் விவசாயம் பண்ணலாம், ஆனால் விவசாயம் பண்ணாமல் இருக்கலாம். அந்த தமிழ்நாட்டினுடைய மொத்த 8.8 லட்சம் ஏக்கரில் கரூர் மாவட்டத்தில் மட்டுமே 1.8 லட்சம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு நிலம் விவசாயம் செய்ய முடியல. ஹீட்டு, தண்ணி இல்லை, வறட்சி, நீர்ப்பாசன வசதிகள் இல்லை, குழந்தைங்க படிச்சுட்டாங்க, ஊர் தாண்டி போயிட்டாங்க, பெரியவங்க மட்டும்தான் தோட்டத்தில் இருக்கிறாங்க, விவசாயம் செய்ய முடியல. எல்லாமே ஒரு காரணம். அதில் இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் ரொம்ப பசுமையாக இருக்கணும், ரொம்ப கூலாக இருக்கணும், ஹீட் இருக்கக்கூடாதுன்னா 32 விழுக்காடு ஃபாரஸ்ட் இருக்கணும். மரம் என்பது 32 விழுக்காடு இருக்கணும் ஃபாரஸ்ட். இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் மொத்தமாக நீங்கள் ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 4 விழுக்காடு, 4% இருக்கு. ஏன்னா காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்தை நம்ம பயிர் செய்யும் தொழிலாக அதில் கேஷ் கிராப்பாக பார்க்குறோம். ஸோ அதனால் இவ்வளவு பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு முதலாக கரூரில் நான் வேலையை விட்டு இங்கே ஆரம்பித்தது தான் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன். நான் நிறைய பேர் இன்னைக்கு 18 லட்சம் பேர் கிட்டத்தட்ட நெருங்கி வி த லீடர்ஸ் வந்துட்டீங்க. இன்னும் லட்சக்கணக்கான பேர், இன்னும் கோடிக்கணக்கான நண்பர்கள் நம்ம ஒன்றாக இணைந்து வி த லீடர்ஸில் வேலை பார்க்க போகிறோம். அப்போ எங்கே ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆரம்பிச்சது. எதுக்கு ஆரம்பிச்சதுன்னா விவசாயத்துக்காக ஆரம்பிச்சது. அப்போ வி த லீடர்ஸில் முதலாக 2020 நான் செஞ்சதே இங்கே இருக்கக்கூடிய முருங்கை விவசாயிகளை சேர்ந்து ஒரு எஃபிஓ ஆரம்பிக்கணும். இன்னைக்கு எஃபிஓ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே எஃபிஓ ஆரம்பிக்கணும், விவசாயிகள் ஒன்றா இணையணும். ஸோ 2020 என்னுடைய முயற்சி எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய முருங்கை விவசாயிகளை ஒன்றாக இணைத்து ஒரு ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும். அதில் நம்முடைய முருங்கைக்காயினுடைய விலையை நாம் சப்போர்ட் பண்ணணும். நம்முடைய முருங்கைக்காய் விலை தனித்தனியாக, உதாரணத்துக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு காலத்தில் முருங்கை மரமாக இருந்த இடம். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஆட்டுப்பட்டி இருக்குது, 2 முருங்கை மரம் பார்க்குறீங்க, அந்த பக்கம் ஒரு 4 முருங்கை மரம் இருக்குது. இதெல்லாம் முருங்கை மரம் இருக்கக்கூடிய இடம். இது முழுவதுமாக இந்த முருங்கை மரம் எங்களுக்கு சாப்பாடு போட்டுச்சு, வருமானம் கொடுத்துச்சு. இந்த முருங்கை மரம் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் முருங்கை மரம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய வெரைட்டி 2-3 வெரைட்டி இருக்குது, கருமுருங்கை இருக்குது, நிறைய வெரைட்டி இருந்தாலும் கூட இந்த நம்முடைய மூலனூர், சின்னதாராபுரம், காப்பரமத்தி, வைரமடை, அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி இந்த பகுதியில் வரக்கூடிய முருங்கைக்காய் என்பது கிட்டத்தட்ட வருடம் முழுசுமே காய்க்கும். 12 மாசத்துல குறைந்தபட்சம் 9 மாசம் காய்க்கும். அதிக வருமானம் வரக்கூடிய நாட்டு முருங்கை, மூலனூர் வகைன்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு லோக்கல் பேர் நம்ம சொல்லிக்கலாம். இந்த முருங்கைக்காய் அப்படியே கத்தை எடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை சந்தை, பக்கத்து சந்தைக்கு போனீங்கன்னா அப்படி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு எடுத்துட்டு போவாங்க. அது கண் முன்னால் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்து வருமானம் இல்லைன்னும் பொழுது இதை நாம் ஒரு எஃபிஓ கொண்டு முருங்கை விவசாயிகளை ஒன்றாக இணைத்து 1000 பேர்த்து இணைச்சு ஒரு எஃபிஓ உருவாக்கலாமா அப்படிங்கிறக்காக வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் விவசாயத்தை நோக்கி வந்தோம். அதனால தான் ஆரம்பத்தில் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனுடைய ஆஃபீஸஸே பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சியில் இருக்கும், சென்னையில் இருக்கும், வேலாயுதம்பாளையத்தில் இருக்கும். எல்லாமே கரூர் மாவட்டத்துக்குள்ள நான் எங்கே பிறந்து வளர்ந்தோன்னா அந்த இடத்த சுற்றி அது இருக்கும். அது நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோம். அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. வி த லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்யறக்கா இருக்கணும். அரவக்குறிச்சியில் சொன்னாங்க, அரவக்குறிச்சி ஆஃபீஸில் நம்ம வாலண்டியர்ஸ் அண்ணா, நீங்கள் இன்னைக்கு ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கிறீங்க, நிறைய இஸ்லாமிய பெண்கள் எங்களுக்கு வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனில் டெய்லரிங் ஒர்க் ஷாப் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் பண்ணலாமான்னு நான் சொன்னேன், கண்டிப்பாக பண்ணணும். அவர்களுக்காகத்தான் இந்த ஃபவுண்டேஷனே நடத்துகிறோம், அவர்களுக்காகத்தான் நம்ம நடத்துகிறோம். அவங்களுக்கு என்னைய பிடிக்காமல் இருக்கலாம், பிடிக்கலாம், அவங்க என்னைய வேறு பார்வையில் பார்க்கலாம். நம்மை பொறுத்தவரை எல்லா மதத்துக்கும் நாம் சமமாக இருப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அரவக்குறிச்சி வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய சகோதரிகள், அவங்களுக்கு நம்ம டெய்லரிங் ஒர்க் ஷாப் கொடுத்து அவங்களுக்கு அந்த ஸ்கில் சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது நான் இன்டென்ஷனலாகவே இந்த நிகழ்ச்சிக்கு போகலை. நாம் ஸ்டேஜுக்கு போய் அவங்க நம்மளோட இருந்து ஃபோட்டோலாம் எடுத்து அதுக்கு தேவையில்லாமல் பொலிட்டிக்கல் ஆகி அந்த சகோதரிக்கு ஏதாவது தொந்தரவு வந்துட போகுது அப்படிங்கிறக்காக கூட போகல. அந்தளவுக்கு சில இடத்துல நான் பின்னாடி தான் இருந்தேன். இன்னைக்கு சிலம்பமாக இருக்கட்டும், அந்த இடத்துல செஸ் ட்ரைனிங்காக இருக்கட்டும், நிறைய வேலைகளை நம்முடைய சகோதரர் பாஸ்கர், அவங்க நம்முடைய அரவக்குறிச்சியினுடைய வாலண்டியராக இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கமிட்டட். 5 வருஷமாக நான் பார்க்குறேன் நம்முடைய அமைப்பில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிராஸ் ரூட்ஸில் ஒரு அற்புதமாக பணி செய்யக்கூடிய பாஸ்கர் அந்த பகுதியிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை அந்த பகுதியில் நடத்தியிருக்காரு. அதே போல் இந்த பக்கம் நம்முடைய தென்னிலையில் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன், அங்கே சுமேஷ் நம்முடைய சகோதரர் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க்கிங் வாலண்டியர். சின்ன உள்ளூர்லேயே படித்த ஒரு பையன் வாலண்டியராக கொண்டு ட்ரெயின் பண்ணி 2020
சும்மே சொன்னாருன்னா, நம்ம ஊர்ல பிரச்சனை வந்துங்கன்னா, ஆடுகள் நிறைய இருக்குங்க. பாருங்க நம்ம தோட்டத்துக்குள்ள ஆடுகள் அங்க நிக்குது. செம்பரி ஆடுகள் நிக்குது. ஆனா ஆடுகளுக்கு வந்து நம்ம ஊசி போடணும். வெட்டனரி டாக்டரை கூப்பிட்டு ஒரு ஆட்டுக்கு ஊசி போட்டோம்னா, அதே ஒரு பெரிய செலவுங்கண்ணே. ஆட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்? சில பேர் 10 ஆடு 20 ஆடு வச்சிருப்பாங்க. நாமளே மருந்து வாங்கினா பல்கா ஒரு வெட்டனரி டாக்டரை ஹையர் பண்ணி நாமளே ஊசி போட்டா என்னங்கண்ணே? கண்டிப்பா பண்ணுங்க தம்பி. எந்த தப்பு இல்ல. நம்ம பண்ற நோக்கம் மக்களுக்கு நல்லது நடக்கணும். மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் எளிமைப்படுத்தணும் அப்படிங்கறக்காகத்தான் நோக்கம். அப்ப கிட்டத்தட்ட 8500 ஆடுகளை தாண்டி அங்க நாம ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய நோய் வரும். குறிப்பா ஆடு உணவு உள்ளக்கூடிய பகுதி, வாய் பகுதியில நிறைய வரும். அது அப்புறம் பூச்சி வரும், சொத்த வைக்கும், ஈ எல்லாம் போகும். அதெல்லாம் நீங்க பக்காவா பார்த்துக்கணும். சரியான நேரத்துல அதுக்கு வந்து தடுப்பூசி போடணும். ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 8500 ஆடுகளை தாண்டி தென்னிலை பகுதி முழுவதுமே இந்த பகுதியெல்லாம் நம்முடைய ஆட்டுக்கு ஊசி போட்டு வந்தோம். 1 வருஷம் 2 வருஷம். அப்புறம் மாடுகளுக்கு ஊசி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலயும் அந்த தன்மைக்கு தகுந்த போல வீத லீடர்ஸை நம்ம அலோவ் பண்ணோம். நீங்க இப்படி பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல வீத லீடர்ஸோட ஆஃபீஸ் இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்க வேலை பாருங்க. நமக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. நம்முடைய நோக்கம் டு டச் ஹியூமனிட்டி, டு மேக் அ சேஞ்ச். அப்புறம் தனியார் நிறுவனத்தோடு இணைந்து இன்ஜினியரிங் கல்லூரி, ஆர்ட்ஸ் கல்லூரியில் இணைந்து அவங்களுக்கு ஸ்கில்லிங் பயிற்சி. ப்ராஜெக்ட் தலைவா, இப்போ அது ப்ராஜெக்ட் தலைவாங்கிற பேர்ல இருக்கு. இதுக்கு முன்பு ஒரு 5 இன்ஜினியரிங் காலேஜஸ், 3 டிப்ளமோ கல்லூரிகள்ல அவங்கள பிளேஸ்மெண்ட் ரெடியா செய்யணும் அப்படின்னு அது ஒரு பெரிய நோக்கத்தோடு செஞ்சோம். ஸோ இத்தனை காலமாக ஏன்னா வீத லீடர்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு அறிமுகம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் பேசுறேன். இது தவறா நினைச்சுக்காதீங்க. ஆனா எல்லோருமே இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பமாக வீத லீடர்ஸ்ல இணைஞ்சிருக்கோம். ஒரு மாற்றத்தை நோக்கி போறோம். அந்த மாற்றம் அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கணும். அரசியல் மாறணும்னு நினைக்கும் பொழுது இது வீத லீடர்ஸ்னுடைய பாதை. இங்க இருந்து ஆரம்பிச்சது. அது எப்படி செய்யலாம்னு யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே படிப்படியாக வந்து இன்னைக்கு அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப நம்முடைய நோக்கம் எல்லாம் வருகின்ற மாதங்கள்ல இந்த மெம்பர்ஷிப் டிரைவும் போயிட்டே இருக்கு. புதுசா மெம்பர்ஸும் வர்றாங்க. அப்படியே நம்ம முன்னாடி போக போக நம்முடைய நோக்கம் எல்லாம் வீத லீடர்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பு ஒரு மக்கள் இயக்கமாக, மக்கள் சக்தியாக, ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக, மக்களுடைய சோஷியல் இஷ்யூவை பேசக்கூடிய ஒரு இயக்கமா மாறும். மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பேசணும். இன்னைக்கு அரசியல் கட்சிகள், நான் யாரையும் குறை சொல்லலை, எத்தனை அரசியல் கட்சிகள் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை இன்னைக்கு பேசுறாங்க. ஒரு நடுத்தர குடும்பத்தினுடைய வாழ்க்கை, விவசாயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலத்துல எங்கேயுமே விவசாயம் பண்ணக்கூடிய முடியாது. உணவுப் பொருட்கள்ல நச்சாயிட்டு இருக்கு. காத்து சுகாதாரம் இல்லாத ஒரு காத்து, ஆரோக்கியம் இல்லாத நிறைய வாழ்க்கைகள், அர்பன் கன்ஜெஷன், ரூரல் ஏரியாவிலிருந்து அடுத்த தலைமுறை பட்டதாரிகள் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்ப நாம இதை பத்தி நம்ம எதுவுமே பேசுறது. இன்னும் 10 ஆண்டுகள் கழிச்சு இந்த இடம் எப்படி இருக்கும் சத்தியமா எனக்கு தெரியாது. ஊர் எப்படி இருக்கும் தெரியாது. கிராமம் எப்படி இருக்கும் தெரியாது. இளைஞர்கள் யாராவது வந்து நம்ம ஊர்ல விவசாயம் பண்ணுவாங்களா? கண்டிப்பா தெரியாது. இதையெல்லாம் மாற்றணும். இந்த இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுக்கணும். ட்ரக்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாத்தையும் பாதிக்குது. வேர்ல்டு ஃபுல்லா நமக்கு தெரியும். ஒரு ட்ரக்ஸை முடிவுக்கு கொண்டு வரணும்னா சப்ளை சைடு இருக்கு, டிமாண்ட் சைடு இருக்கு. சப்ளைனா ட்ரக்ஸ் விற்கிறவன், டிமாண்ட்ஸ்னா ட்ரக் வாங்குறவன். சப்ளை சைடில் எங்கேயுமே சாதனை நடந்ததை நம்ம பார்த்தது இல்லை. சப்ளை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் புதுசாக ஒரு சப்ளையர் வருவான். ஆனால் டிமாண்டை கண்ட்ரோல் பண்ணால் ஒரு மாணவனோ ஒரு மனிதனோ நான் ட்ரக்ஸ் எடுக்க மாட்டேன் டிமாண்ட் சைடில் கை வச்சிங்கன்னா ட்ரக்ஸ் ரிடக்ஷன் குறையும். இதான் வேர்ல்டு ஃபுல்லாக. அமெரிக்காவில் தான் நடந்திருக்கு, ஐரோப்பிய நாடுகளில் தான் நடந்திருக்கு. அதை வீத லீடர்ஸ் நம்ம கையில் எடுப்போம். அதை நம்முடைய வாலண்டியர்ஸில் எடுத்து மக்களுக்கு அவேர்னஸ் கொடுப்போம். எல்லா ஸ்கூலுக்கு போவோம், கல்லூரிக்கு போவோம், சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு வருவோம், பேச வைப்போம், ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸுக்கு போவோம். இது ஒரு மாஸ் பப்ளிக் மூவ்மெண்ட்டாக வார் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸை கிரவுண்டில் நடத்துவோம். யூனிஃபார்ம்டு காக்கி நம்முடைய நண்பர்கள் அவங்களுடைய பணி அவங்க செய்யட்டும். நம்முடைய நோக்கம் எல்லாம் இந்த வார் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸை கிரவுண்டில் வந்து நம்ம செய்யணும். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் மக்கள் பிரச்சனை. இதை மக்கள் நாம தீர்க்கணும். யாரோ ஒரு 4 போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருக்கு, எஸ்பி இருக்காங்க, அவங்க செய்வாங்க. அவங்களால சப்ளைல எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணட்டும். அது இன்னெஃபிஷியண்டாக பண்ணுறாங்க, எஃபிஷியண்டாக பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலைங்க. நாம ஒரு இயக்கமாக, ஒரு வாலண்டியர் மூவ்மெண்ட்டாக நாம் இதை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நாம் இதை செய்யணும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.